புதுச்சேரியில் எப்போதுமே வெயில் வந்து கடல் பகுதி இருக்கிறதுனால வெயில் கம்மியாக இருக்க தான் நம்ம நினைப்போம். மற்றவங்களுக்கும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரியை தாண்டி போகுது வெயில். வெளியில் வந்தாலே கண்ணை கட்டுது. அந்த அளவுக்கு வெப்பம் கண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி வெயிலில் வர்றதுக்கே பயப்படுறாங்க. வீட்டிலே முடங்கி கிடக்கிற சூழ்நிலை வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நானே கூட பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்கூலுக்கு சம்மர் கேம்புக்கு இட்டு போனேன். சரி, ஒரு பக்கத்தில் தான் 1 மணி நேரம் தானே இருந்து இட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச் ஓரமாக வந்தால், பீச்சில் எப்போதுமே நடமாட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மக்களோட நடமாட்டமே இல்லாமல் அப்படியே வெறிச்சோடி கானல் நீர்லாம் அப்படி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வழியில் போகும்போது நம்ம வெயில் அதிகமாக படுறதுனால உடம்போட நீரோடைய சக்தியெல்லாம் குறையுது. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு இளநியாச்சும் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இது மாதிரி செய்கிறதுனால நம்ம மட்டும் செய்கிறது இல்லாமல் பசங்களுக்கும் நம்ம இதை வெயில் தாக்கத்தை குறைக்கணுன்றதுக்காக ஒரு நாளைக்கு ரூ. 200 அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா இந்த வெயில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருமே தாங்கக்கூடிய சக்தியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அடிக்கிற வெயில் என்னுடைய தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, நாங்களும் இந்த வெயிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி வரும் காலங்களாச்சும் நம்ம வந்து வெயில் தாக்கத்துலேருந்து குறைக்கணுன்னா நம்ம எல்லோரும் அதிகப்படியான நீர் சத்து உள்ள இந்த மாதிரி இளநீ, நுங்கு, சர்பத்து, பால் சர்பத்து அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற தன்மையை அந்த அனல் கொஞ்சம் குறைக்கும். நார்மலாக நம்ம வந்து வீட்டில் கூட இருக்கும்போது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா பகலில் வந்து சூரியன் தெரியுது, நைட்டில் சூரியன் தெரியல. அந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது. அதுதான் உண்மை. நைட்டில் ஆனால் தூக்கமும் வரமாட்டுது. பேண்ட் படுக்க வேண்டியதாக இருக்குது. அனல் அந்த அளவுக்கு இருக்குது. எவ்வளோ காலமாலாம் நம்ம ஏசி அதெல்லாம் பயன்படுத்துறதுனால நம்முடைய தட்பவெப்பநிலை தான் மாறுது. அதனால் மக்களும் முடங்கி கிடக்கிற சூழல் வருது. வெயிலை ஒவ்வொரு நாளும் தங்க மாதிரி வெயிலோட அளவும் மாறிட்டே இருக்குது. இனி வரும் காலங்களில் வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே வந்து கேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது சூழ்நிலையாக இருக்குது. கார்த்திகேயன். இளநீ வியாபாரம் நல்லா போகுது. வெயில் இதோட தாக்கம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் கூட்டின்னு டூரிஸ்ட் ப்ளேஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாரும் வரல. ஆனால் லோக்கல் ஜனமே தாங்க முடியாமல் இளநீ வாங்குறாங்க. அவங்களோட வீட்டில் ஜூஸு, இளநீர், அது இந்த கூழ், இந்த மாதிரி பழைய உணவுலாம் நிறைய சாப்பிட்டாங்கன்னா இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாதிரி டூரிஸ்ட் எதுவும் முன்ன மாதிரி வர்றதில்ல. லோக்கல் ஜனங்களும் ஓரளவுக்கு இப்போ வெளியில் வர்றது கஷ்டப்படுறாங்க. வெயிலோட தாக்கம் தாங்க முடியல. அதே பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் வர்றதுனால நிறைய குழந்தைங்களுக்கு தொண்டை அம்மைன்றது வருது. இந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாது. வயசானவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு மாதிரி இறக்குறாங்க நிறைய பேர். இப்போயே போன வாரத்தில் ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. அதனால் இந்த வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகம் நம்ம ஊரில். அதனால் கொஞ்சம் இந்த வெயில் தாக்கத்துக்கு இந்த மாதிரி நீர் பாகங்கள் சாப்பிடணும் ஜனங்க எல்லாருமே. பலாசொலை, நுங்கு, இளநீர், ஜூஸு, சாத்துக்குடி, ஆப்பிள் அது மாதிரி ஜூஸுங்க அதிகமாக சாப்பிட்ணும். அதனால் யாருமே வந்து இல்லைன்ற குறை இல்லாமல் செஞ்சுக்க வேண்டியது நம்மளோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க, என்னோடய கருத்து. அதனால் வந்து நான் சொன்னதுக்கு நன்றி. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே ஒரு வேலையாக வந்தோம், ரொம்ப வெயில் முடியல, அதனால தான் இளநீ குடிக்கலான்னு வந்திருந்தோம். இங்கே வண்டி கூட ஓட்ட முடியல, ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியவே வர முடியல, எரித்து உடம்புலாம் எரிச்சலாக இருக்குதுங்க. வெயிலே முடியல. எங்கே நேரில் முதலத்தோடு இப்போ அதிகமாக தர்ற மாதிரி இருக்குது வெயில். இளநீ இந்தமாரி ஃப்ரூட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்றோம், ஜூஸ் குடிக்கிறோம். எங்கெல்லாம் ஜூஸ் விற்கிது அங்கெல்லாம் போய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குது. என் பேர் மனோங்க.